மலேசியா ASEAN தலைவராக அமெரிக்கா அறிவித்த பரஸ்பர வரி பிரச்சினைக்கு தீர்வு காண பல உறுப்பினர் நாடுகளுடன் கலந்துரையாட உள்ளது. பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தாய்லாந்து, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் சிங்கப்பூர் தலைவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு சர்வதேச வர்த்தகத்தில் நியாயமான கொள்கைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த முயற்சி ASEAN உறுப்பினர் நாடுகளின் கூட்டு ஒப்புதலை உருவாக்கி வர்த்தக நியாயத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ASEAN உறுப்பினர் நாடுகளில் கம்போடியா 49%, லாவோஸ் 48%, வியட்நாம் 46%, மியான்மர் 44% ஆகியவை பரஸ்பர வரிகளால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. மலேசியா மற்றும் புருணை 24% வரிகளை சந்திக்கின்றன. தாய்லாந்து 36%, இந்தோனேசியா 32%, பிலிப்பைன்ஸ் 17%, சிங்கப்பூர் 10% வரி கொண்டுள்ளது. ஒயிட் ஹவுஸ் அறிவிப்பின்படி ஏப்ரல் 5, 2025 முதல் 10% அடிப்படை வரிகள் அமல்படுத்தப்படும். ஏப்ரல் 9 முதல் பரஸ்பர வரிகள் அமலுக்கு வரும். இந்த பரஸ்பர வரி அமெரிக்காவின் பெரிய வர்த்தக இழப்புகளை கொண்ட நாடுகளுக்கு குறிப்பிட்ட அதிக வரிகளை விதிக்கும். இந்த நிலையில் மலேசியா தலைமையில் ASEAN நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுவது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது.